வணக்கம் வியூவர்ஸ். கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப் நாகர்கோயில் என்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்சிசிபின்னா ரிசல்டல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர். அது எப்படி வேலை செய்யுது, அதை வச்சு எப்படி சர்க்யூட் பிரேக் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இதில் டிபிஆர்சிசிபின்னு கொடுத்துருக்கு. டிபின்னா டபுள் போல், ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட் இருந்ததுன்னா சிங்கிள் போல், ரெண்டு இன்புட்டு ரெண்டு அவுட்புட் இருந்ததுன்னா டபுள் போல், மூணு இன்புட்டு மூணு அவுட்புட் இருந்ததுன்னா 3 போல், 4 இன்புட்டு 4 அவுட்புட் இருந்ததுன்னா 4 போல். ஓகே, அடுத்து டிபின்னா டபுள் போல். அடுத்து 40 ஏன்னு கொடுத்துருக்கு. ஏ இங்கே சிம்பிள் ஆம்பியர். 40 ஆம்பியர் வரை இந்த ஆர்சிசிபி தாங்கும். அடுத்து 30 MA. 30 MAன்னா 30 மில்லி ஆம்பியருக்கு மேலே கரண்ட் வரும்போது, கரண்ட் லீக்கேஜ் ஆகும்போது அது சர்க்யூட்டை ட்ரிப் பண்ணி விட்டுரும். இதில் 100 மில்லி ஆம்ஸு 300 மில்லி ஆம்ஸ் வரும். அதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு உள்ளது. நமக்கு வீட்டு யூஸுக்கு 30 மில்லி ஆம்பியர். சரி, அடுத்த சர்க்யூட்டை பார்க்கலாம். இது ஃபேஸ் ஒயரு. இந்த வழியாக 5 ஆம்பியர் கரண்ட்டு போச்சுன்னா அப்படி இந்த கரண்ட் காயில், இதுக்கு பேர் கரண்ட் காயில் வழியாக இது லோடுன்னா என்ன, பல்பு. இந்த லோடு வழியாக இப்படி நியூட்ரல் சைடு இன்னொரு கரண்ட் காயில் இருக்குது. இந்த கரண்ட் காயில் வழியாக இந்த 5 ஆம்பியர் கரண்ட்டு இந்த சைடும் வரும். சப்போஸ் இதில் கொஞ்சம் லீக்கேஜ் ஆகி கிரவுண்டு, இந்த சிம்பிள் கிரவுண்டு லீக்கேஜ் ஆகி கொஞ்சம் கரண்ட் இந்த வழியாக போச்சுன்னா இந்த காயில் இதுக்கும் இடையில 30 மில்லி ஆம்பியர், இதில் 30 மில்லி ஆம்பியர் கொடுத்துருக்கு. 30 மில்லி ஆம்பியருக்கு மேலே கரண்ட்டு இந்த வழியாவோ ஏதோ ஒரு வழியாக லீக் ஆச்சுன்னா என்ன செய்யணும், இந்த சென்சிங் காயில் இந்த சென்சிங் காயில் அதை ஐடென்டிஃபை பண்ணி இந்த ரிலேக்கு சிக்னல் கொடுக்கும். உடனே இந்த ரிலே ஆன் ஆகி இந்த சர்க்யூட்டை பிரேக் பண்ணி விட்டுரும். என்ன ஒன்று, இது எதனால் நடக்குன்னா, சப்போஸ் ஒரு மனுஷனுக்கு நம்ம மேலே ஒரு ஷாக் அடிக்குதுன்னா நம்ம ஒரு லோடாக மாறிடுவோம். அப்போ நம்ம வழியாக இந்த கரண்ட் கிரவுண்ட் ஆகுது. அப்போ நம்ம வழியாக கொஞ்சம் கரண்ட் லீக்கேஜ் ஆகி கிரவுண்டை டச் பண்ணிடுது. அதனால் உடனே அதை சென்ஸ் பண்ணி உடனே அந்த சர்க்யூட்டை பிரேக் பண்ணி விட்டுரும். நமக்கு மட்டும் இல்லை, சுவிட்ச் போர்டில் உள்ள ஏதாவது ஒயரு, ஃபேஸ் ஒயரோ நியூட்ரல் ஒயரோ ஈரம் பட்ட செவுரில் இல்லை ஏதாவது மெட்டலில் பட்டு இருந்தாலும் உடனே ட்ரிப் ஆகிடும். அடுத்து இந்த டெஸ்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா இது கரெக்டாக வேலை செய்தாங்கிறது பார்க்குறதுக்காக கொடுத்துருக்காங்க. அது ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில ஒரு புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த புஷ் பண்ணும்போது இந்த ஆர்சிசிபிக்கு உள்ளே ஷார்ட் சர்க்யூட் ஆகி அது சர்க்யூட்டை பிரேக் பண்ணி விட்டுரும். சரி, அடுத்து நம்ம ஆர்சிசிபி மூலம் நமக்கு ஷாக் அடிக்காத மின்சாரம் சாத்தியமானா கண்டிப்பாக சாத்தியம். கண்டிப்பாக நம்ம எல்லா வீட்டிலையும் முக்கியமாக அவசியமான ஒன்று ஆர்சிசிபி. ஏன்னா நம்ம மேலே ஒரு சின்ன ஷாக் அடிக்குதுன்னா உடனே அது சர்க்யூட்டை பிரேக் பண்ணி விட்டுரும். நம்மளை அது பாதுகாக்கும். ஆனால் இன்வெர்டர் கனெக்ஷனில் அந்த ஆர்சிசிபி வேலை செய்யுமான்னா வேலை செய்யும். என்னென்னா நமக்கு நார்மலாக வீட்டுக்கு மெயின் சுவிட்ச் வழியாக நமக்கு கரண்ட் வந்துட்டுருக்கோம். மெயின் சுவிட்சில் அல்லது டிவியில் நம்ம இந்த ஆர்சிசிபியை மாற்றி விட்ருப்போம். நமக்கு இன்வெர்டர் சம்மந்தமான இடத்துல எங்கேயாவது இந்த மாதிரி லீக்கேஜ் வரும்போது என்ன செய்யணும், இந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆகும். ஆர்சிசிபி ட்ரிப் ஆனோன்னா நமக்கு கரண்ட் இல்லை, நமக்கு கரண்ட் வரல. அப்போ என்ன பண்ணோம்னா உடனே இன்வெர்ட்ரு ஆன் ஆகிடும். இன்வெர்ட்ரு ஆன் ஆகி என்ன பண்ணோம்னா அது அடுத்தால கரண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்னென்ன ஷாக் அடிக்கும். அப்போ நம்ம அதிலிருந்தும் ப்ரொடெக்ஷன் பண்ணணும்னா இன்வெர்ட்டரில் உள்ள அவுட்புட்டை டிவிக்கு கொண்டு போய் அதுக்கு தனியாக ஒரு ஆர்சிசிபி போட்டு நம்ம அதை லோடோட கனெக்ட் பண்ணும்போது அப்போ இன்வெர்ட்டர் கனெக்ஷனில் உள்ள இதில் ஷாக் அடிக்கும்போது என்ன செய்யணும்னா இன்வெர்ட்டர் கனெக்ஷனில் உள்ள ஆர்சிசிபி ட்ரிப் ஆகிடும். அடுத்து நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதில் கொடுத்துருக்காங்க 1, இதில் 1 கொடுத்துருக்காங்க. அதில் 1ல் ஃபேஸை கொடுக்கணும். 2 ஃபேஸு இன்புட்டு. அடுத்தால 2 கொடுத்துட்டு ஃபேஸ் அவுட்புட்டு அதை லோடுக்கு கொடுக்கணும். அடுத்தால இந்த சைடு என்னன்னு கொடுத்துருக்காங்க, இந்த சைடும் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது இன்புட் நியூட்ரல், இது அவுட்புட் நியூட்ரல். நம்ம இதில் வர கரண்ட், இதில் 5 ஆம்பியர் கரண்ட் வந்துன்னா அந்த கரண்ட் இந்த வழியாக
இங்கே வந்து இங்கேயே 5 ஆம்பியர் கரண்ட் வரும். நம்ம இதில் ஃபேஸை கொடுத்துட்டு இதில் ஒரு பல்பை நியூட்ரலில் கொடுத்தா கொஞ்சம் கரண்ட்டு இப்படி வந்து இந்த வழியாக போகும், கொஞ்சம் கரண்ட்டு இப்படி போயிடும். அப்போ உடனே வந்து அது பிரேக் ஆகும். நம்ம அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஆர்சிசிபியை ஆன் பண்ணியாச்சு. நம்ம அந்த டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம். ஆஃப் ஆகிட்டு. எதனாலன்னா உள்ள ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு, அதனால் ஆஃப் ஆகிட்டு. இப்போ திரும்பவும் ஆன் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பல்ப் எடுத்துருக்கோம். இதில் ஃபேஸை கொடுத்தாச்சு. நியூட்ரலாக இதில் கொடுக்குறதுக்கு பதிலாக இங்கே கொடுக்கணும். என்ன பண்ணி பார்ப்போம். உடனே ட்ரிப் ஆகிட்டு. கொஞ்சம் கரண்ட் இந்த வழியாக லீக்கேஜ் ஆனதுனால ட்ரிப் ஆகிட்டு. அதே மாதிரி இங்கே நியூட்ரலாக இங்கே கொடுத்துட்டு நியூட்ரலாக இந்த சைடு கொடுத்துட்டு ஃபேஸ் அங்கே கொடுத்தாலும் அதே மாதிரி ஆஃப் ஆகிட்டு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.